ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கோம் கட்சியினரை நேரடியாக போலீஸை அழைத்து வந்து பணத்தை பறிமுதல் செய்த நாம் தமிழர் கட்சியினர். பின்னாடி அப்படி லாக் பண்ணுங்க. நீங்க திமுக இருக்கீங்க. எதுக்கு அன்னைக்கு வந்து என்ன எதுக்கு காபி சாப்பிட கூப்பிட்டீங்க? நான் எங்க கூப்பிட்டேன்? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? எதுக்கு என்ன காபி சாப்பிட கூப்பிட்டீங்க? நீங்க எதுக்கு என்ன கூப்பிடணும் காபி சாப்பிட? நான் என்ன கூப்பிட்டேன்? நீங்க கூப்பிடலையா? என்ன ரெக்கார்ட்? நீங்க நேர்ல வந்து சார் கூப்பிடுறாங்க. நீங்க யாரும் வரக்கூடாது. நீங்க யாரு? கட்சியில இருந்து நாம் தமிழர் இருக்கு. சார் நீங்க சொல்லிட்டீங்க. அவங்க செக் பண்ணிருக்காங்க. தயவுசெய்து நீங்க போங்க. சும்மா நீங்க எங்க போறீங்க? நிறைய போடுறது இருங்க. கல்லாவில் இருக்கிறது தெருவில் வேலைச்சு கிடக்குறது எனக்கு தெரியாத தம்பி. அது நீங்க தாலுகா ஆஃபீஸில் வந்து சொல்லி வாங்கிக்கணும். ஓட்டாங்களே ஓடும்போது தெரியல. ஸ்கூட்டி எடுத்து ஓடினாங்க எல்லாரும். அவெல்லாம் பேசினாங்க. நிற்க 4 பேரும் எங்க அந்த யோக்கிய சிகாமணி ஒருத்தன் சாமியார் ஒருத்தர் எங்க அவன் எங்க பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த நாய் எவ்வளவு பேசிட்டு போனான் தெரியுமா சார்? அப்படித்தான் சார் பேசுவேன். இந்த பொட்ட புள்ள என்ன பேசிட்டு போறாங்க? இப்ப அந்த 3 பேர்த்த நீங்க வந்து பாத்தீங்களா? உங்க நீங்க தான் போச்சுங்க. 3 பேர் மேல எப்பயார் போனா அவங்க தான் உள்ள உட்கார்ந்தாங்க. இல்ல வீடியோ இருக்கு. அவங்க 3 பேர் பட்டுவாடா பண்றாங்க. தாயலி எங்க எங்க மாமா ஒருத்தர் இப்ப உன்னை சொல்லிட்டு போன பொம்பளை புள்ள மாதிரி வளர்ந்துட்டியா? அவன் அங்க இருக்க யோசிய மயிரா பேசுறாங்க வந்து. அவர்களை தப்பவிட்ட போலீசார்
அவர்கள் வந்தே ஆக வேண்டுமென்று அடம் பிடித்து நின்ற நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி பெண். இப்படி எல்லா ஊர்லேயும் பணம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை யார் காட்டி கொடுக்கறது? அதுக்கு உடந்தையாக இருக்கிற போலீஸ் என்ன பண்ணுறாங்க? பணம் கொடுக்கறது போலீஸுக்கு தெரியுமா தெரியாதா? மக்கள் பணத்தையே எடுத்து மக்களுக்கே கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குற இந்த சூழல் நீடிக்கிற வரைக்கும் ஒரு ஒழுங்கான ஜனநாயக கடமையை ஆற்றுவது மிகவும் சிரமம். வண்டி நம்பர் இருக்கா? வண்டி நம்பர்ல வீடியோ இருக்கு. இந்த இங்க இருக்கக்கூடிய யார் யாருன்னு அவர்தான் அவரை அனுப்பிச்சு இங்க உள்ள விட்டாரு. உட்கார்ந்து அவர்தான் வர வைக்கணும். இவர்தான் அந்த கடை ஓனர். இவர்தான் மெயின். இவரை பிடிங்க. யார் இவர்தான் மெயின். இவரும் நமக்கு காசு கொடுத்து அதை ரைடு பண்ணுவாங்க. இப்ப அந்த பொண்ணு நாளைக்கு வரணும். இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வரணும். ரெக்கார்டிங் இருக்கா சொன்னவன்? சொன்னேன் இங்க தான் போயிருக்கான். என்ன சொன்னோம்? மூணு பேர் வந்து சொன்னாங்க. எம்எல்ஏ பணம் கொடுத்து எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப நான் இங்க வரணும். தம்பிமார் உங்களுக்கு அன்பளிப்பாடு காசு கொடுத்துருப்பாங்க. கடை உங்க கடை தானே? கடை நான் கடையை எப்பயும் அடைச்சிட்டேன். இந்த இடத்துல கடை வைக்கிறதுக்கு யார் அளவு பண்ணது இதுல? இது என்னது? இது புறம்போக்கு இடம் மாதிரி இருக்கு. இதுல போய் காசு கொடுக்கறதுன்னு போட்டு உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா. அப்ப